தழுவினன் பன்முறை தாரை கண்ணின் நீர் கழுவினன் ஆண்டவன் கனக ஆண்டவன் ஆண்டு அவன் கனக மேனியை வழுவினையாம் என மனக்கோடு ஏங்கினேன். எழு என மலை என ஏந்த தோழினாய். பல முறை இருவர் மாறி மாறி தழுவி கொண்டான். கண்ணிலிருந்து நீர் தாரை தாரையாக பெழுக அவனை கழுவினன் ஆண்டவன் ஆண்டு அவன் கனகமேனி. அங்கு அவனுடைய பொன்ம மேனியை தன் கண்ணீராலே கழுவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னு நினைச்சேன்டா என்று சொல்லி வழிவினையாம் என மனக்கோடு ஏங்கினேன். மனத்திலே நீ வழிவினை என்று நீ பிரிஞ்சாச்சு, இனிமே உனக்கு கிடைக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஏங்கினேன். எழு என மலை என ஏந்த தோழினான். பெரிய தூண் போல மலையை போல உயர்ந்த தோளை உடையானே, நீ என்னை பிரிந்து விட்டா என்று நினைத்தேன். எழுங்கிறதுக்கு உலக்கைன்னு ஒரு பொருள் நடுவில் வந்து உலக்கைன்னு ஒரு பொருள் உண்டு. தூண் மரம் எழுவன உயர்ந்த தோளாய் அப்படின்ட்டு எழுவினும் உயர்ந்த தோளாயின்னு வரும். அப்புறம் எழுவினும் நீண்ட கடற்கை அப்படின்னு வரும்போது உலக்கை போன்ற கடற்கைன்னு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லும். என்னை அங்கெய்திய இயம்புவாய் என எய்தியது இயம்புவாய் என அன்னவன் அத்தெல்லாம் அறிய கூறலும் இன்னலும் உவகையும் இரண்டும் எய்தினான். தன்னலது ஒரு பொருள் தனக்கு மேலும் ஆய்வுறு பெருங்கடல் அகத்துளே அவன் பாய்திரை வருதுறும் பரிதற் பாலனோ தீவினை பிறவி வெண்சிலையில் பட்டயாம் நோயுறு துயரன் நுடங்கல் நோன்மையோ மூவகையாம் அமரரும் உலகம் உம்மையும் மேவரும் பகையனக்காக மேல்வரின் ஏவரே கடப்பவர் எம்பி நீவுடைய ஆவதே வலியினி அறனும் வேண்டுமோ பிரிபவர் யாவரும் பிரிக பேரிடர் வருவன யாவையும் வருக வார்கள் செருவலி வீர தீரும் அல்லது வருவரல் என்பையில் பயிலர் பாலதோ வந்தொழில் வீரபோர் வலியர் அரக்கியை வென்றுபோர் மீண்டனன் என விளம்பினாய். புன்தொழில் அணையவள் புகன்ற சீற்றத்தால் ஒன்றிலை போடுமால் கூறுவாய் என்றான். என்னை அங்கு எய்தியது இயம்புவாய் என அங்க நடந்தது என்ன சொல் என்று கேட்க அன்னவன் அகுதலாம் அறிய கூறன் இலக்குவன் நடந்ததையெல்லாம் தொகுத்து சொல்லவும் இன்னலும் உவகையும் இரண்டு மெய்தினம் ஒரே நேரத்தில் துன்பமும் இன்பமும் இவ்வளவு கட்டப்பட்டியா அப்படிங்கிற துன்பம், அது ஜெயிச்சு வந்தியா அப்படிங்கிற இன்பம், இரண்டையும் இன்னலும் உவகையும் இரண்டு மெய்தினம். தன் அல்லது ஒரு பொருள் தனக்கு மேல தன்னை தவிர தனக்கு மேல இன்னொரு பொருள் இல்லாததான் தனிநாயகம்னு சொல்லுவோம். விநாயகன் சொல்லியா தனக்கு மேல் நாயகம் இல்லாதவன் விநாயகன். நாயகம் நாயகம் இல்லாதவன் தனிநாயகன். ஆய்வுறு பெருங்கடல் அகத்துளே ஆய்வுறு பெருங்கடல் அகத்துள் ஆயினான். பாய் திரை வருதோறும் பரிதற் பார்த்தோம். கடலுக்குள்ள போனவன், கப்பல்ல ஏறி கடல்ல போனவன் ஒவ்வொரு அலை வந்து அடிக்கும் போதும் துன்பப்பட்டு இருந்தா என்னடா அர்த்தம் அப்படின்னா லக்ஷ்மணன். ராம சொன்ன வார்த்தையை போட்டிருக்காங்க சில பதிவுகள். இல்ல லக்ஷ்மணன் சொல்ற வார்த்தை. ஆய்வுறு பெருங்கடல் அகத்துள் ஆயினார். கடலுக்குள்ள போனவர்கள், கப்பல்ல ஏறி கடல்ல போனவங்க வந்து அலை அடிக்கிற போதெல்லாம் அழுதுன்னு இருந்தாங்க என்னடா அர்த்தம்? பாய்திரை வருதரும் பரிதற்பாலதம். கடல் வந்து அலை அடிக்கிற போதெல்லாம் அழுதுன்னு இருந்தா என்ன புண்ணியம் அது ஓய்வா? தீவினை பிறவி வெஞ்சிறையில் பட்ட யாம் ஓய்வு அரு துயர் வர உக்கல் நோன்மையும். அது வந்து பிறந்தாச்சு, பிறவி எடுத்ததே தீவினை அப்படிங்கிறதுனால வந்து பிறவி எடுத்திருக்கிறோம். இதுக்கு மேல 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 துன்பம் வரும்போதெல்லாம் ஓய்வு துயர் வர துன்பம் வருகின்ற சமயத்துல எல்லாம் அதுக்கு போய் சோர்ந்து நின்று உட்கல் நோன்மை. அது வந்து அதனால பெருமை உண்டாகுமா? நோன்மைனா பெருமை, நோன்மை உண்டாகுமா? இதனால பெருமை உண்டாகுமா அப்படின்ட்டு லக்ஷ்மணன் கேட்கலாம். ரொம்ப அழகு. அதுதான் கப்பல்ல ஏறி தண்ணிக்குள்ள கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அலை வந்து அடிக்கும் போதெல்லாம் எழுதுன்ற கனடா படம். மூவகை அமரரும் உலகம் உம்மையும்
மேவரும் பகை எனக்காக மேல்வரின் ஏவரே கடப்ப எம்பி நீ உடை ஆவதே வலி இனி அரணும் வேண்டும். தம்பியுடையான் படைக்கஞ்சான் அப்படிங்கிற வார்த்தையை இந்திரஜித்து அதுக்கப்புறம் சொல்லுவார். என்ற மொழியும் உளதாம் அப்படின்னு சொல்றாரு. தம்பியுடையான் படைக்கஞ்சான் அப்படியே சொல்றாரு. மூவகை அமரரும் மூன்று திருமூர்த்திகளும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் உலகம் உண்மையும் மூன்று உலகங்களும் மேல் நடுக்கு ஆகிய மூன்று உலகங்களும் மேவரும் படைகனுக்காக மேல்வரை அத்தனை பேருமே திரண்டு எனக்கு பகைவர்களாக வந்தார்களே என்றால் ஏவரே கடப்பார். அதை தாண்டி போவதற்கு யார்? நீதான் இருக்கிய எனக்கு கூட துணைக்கு. எம்பி நீ உலை ஆவதே வலி இனி அரணும் வேண்டும். நீ இருப்பதே பெரிய அரண். இதை விட அரண் வேண்டியது இது பெரிய பாதுகாவல் எதுவும் தேவையில்லை. நீ இருப்பதுதான் எனக்கு அரண். பிரிபவர் யாரும் பிரிய யாரெல்லாம் பிரியாங்களோ பிரியட்டும். தந்தையை பிரிந்து தாயை பிரிந்து தாயரை பிரிந்து மனைவியை பிரிந்து விநாயகரை பிரிந்து எல்லாரையும் பிரிந்தாச்சு. பிரியங்களா பிரியட்டும். பேரிடர் வருவன யாவும் வருக. இதுக்கு மேல இன்னும் என்னென்ன கட்டமா வருதோ வரட்டும். வார்கள் செருவலி வீர நின்தீரும். எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கு நீ இருக்க. அல்லது பருவரல் என்பயிர் பயிரற்பாளர். இதை தவிர துன்பம் என்கிட்ட வந்து நின்றுடுமா, என்னிடத்த தங்கி வருமா, தங்கி நிற்குமா? நீ இருக்கும்போது துன்பம் தங்கி நிற்குமா? நீ இல்லைன்னா நான் தள்ளாடி போயிடுவேன். வந்தொழில் வீர போர் வலிய அரக்கியை வென்று போர் மீண்டன என விளம்பினாய். வென்று போர் மீண்டனன் என்று விளம்பினாய். புந்தொழில் அனைவள் புரிந்த சீற்றத்தால் குன்றிலை போலுமால் கூறுவாய் என்ற வந்தொழில் வீரர் சரியான ஆயுதத்திலே ஏந்தி வலிமையான தொழில் புரிவதாக போர் புரிவதிலே சமர்த்தனாகிய வீரனே, அரக்கியை வென்று போர் மீண்டனன். அவளை வென்று மீண்டேன் என்று சொன்னாயே, கொன்று மீண்டேன் என்று சொல்லவில்லையே. வென்று மீண்டேன் என்று தானே சொன்னாய். புந்தொழில் அரக்கி இவ்வளவு தூரம் உனக்கு இந்த மாதிரியான கட்டெல்லாம் கொடுத்துருக்கா அப்படிங்கும் பொழுது அவளை கொண்டிருக்க வேண்டாமா? கொல்லாம நீ வந்திருக்க. நான் தாடகையை கொன்னேன், பெண்ணா இருந்தாலும் தாடகையை கொன்னேன்னு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் சொல்லியிருக்காரு. நீ கொல்லாம வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி கூறுவாய். கொன்றிலை போலுமா, நீ கொல்லலையா சொல் அப்படின்னு கேட்டார். துளைபடு மூக்கோடு சரி துணித்துக அதை இதையோடு அறிந்து மாற்றி அதவையில் பூசலித்து அரசினால் என இதையவன் இதவி நின்று இருக்கை கூட்டினான். தொல்இரு தனி தொடர்கின்றானதையும் ஆசையை பொழுது நீக்கினாய். அதை நீ மறுமுதல் மரபினாய் என கொல்லின உவகையில் பொரும்பி விடுவான். பேர அருந்துயர் பேர்ந்தோர் என வீரனும் தம்பியும் விடிவு நோக்குவார். வாருணம் இணைந்தனர் வான்நீர் உண்டு தார்வி தாங்கிய கிரியில் தங்கினார். கல் அகல் வெள்ளிடை காணின் நுண் மணல் வல்லமும் மலர் கொடு படுத்த பயலின் எல்லையில் துயரினோடு இருந்து சாய்ந்தனன் மெல்லடி இதயவன் வருட வீரனே. மயில் இயல் தெரிந்தபின் மான நோயினால் அயில் விதன் என அயில் விதன் ஒரு பொருள் முதல் இருந்தால் துயில் விதன் என்பது சொல்லற்பதோ உயிர் நெடித்து உயிர்ப்பிடை ஊசலாடுவான். தொலைபடு மூக்கோடு செவி துமித்து உக தலைவயின் அகிலோடு தடிந்து நீக்கிய அளவையில் நகிலோடு தலைவயின் நகிலோடு தடிந்து நீக்கிய அளவையில் பூசலிட்டார். அவளை துளைகள் பொருந்திய மூக்கையும் காதுகளையும் கட்டுக்குள் அடங்கிய தனங்களையும் தலைவையின் அடங்கிய நகிலை தடிந்து நீக்கிய அந்த வெட்டி வீழ்த்தின. அந்த வீழ்த்தின உடனேயே அவ்வளவு பெரிய சத்தம் போட்டா. பூசலிட்டு அரளினாள். அத அரற்றினாள்ங்கிறதுக்கு பூசலிட்டு ஓடினள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. அரற்றினாள் ஓடினள்னு ஒரு பாடம். பூசலிட்டு ஓடினள் அல்லது அரட்டினள் என்று இளையவன் விளம்பி
நின்று இருகை கூப்பினான். அவளை மூக்கையும் காதையும் நான் வெட்டி வீட்டின போதே அவன் வந்து அலறிக்கொண்டு ஓசை எழுப்பினாள் அப்படின்னு கை கூப்பி சொன்னான். சொன்ன உடனே தொல்லிருள் தனை கொல்ல தொல்லிருள் தனை கொல்ல தொடர் தன்னை தொல்லிருள் தன்னை கொல்ல தொடர்கிறாள். தன்னை கொல்வதற்கு ஒருத்தி தொடர்ந்து வருகிறாள். அவளை கொல்லலை, நீ நாசியை கொய்து நிற்கிறான். வெறும் மூக்கு மட்டும் அறுத்து விட்டுட்ட. வல்லை நீ மனு முதல் மரபு. நீ என்ன குலத்தில் தோன்றினவன்? மனு குலத்தில் தோன்றினவன், மனு வரவிலே வந்தவன். ஆகையினால நீ வந்து தவறான காரியத்தை செய்ய மாட்ட. எவ்வளவு தூரம் ப்ரொபோஷனோ அந்த ப்ரொபோஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் செஞ்சிருக்கேன், பாராட்டினேன். அப்புறம் என்ன புள்ளிதான் உவகையில் பொறுமை விரும்புவான். ஒன்று மார்போர தழுவி நீ வந்து தவறு செய்ய மாட்டாய் என்று பெருமிதத்தோடு கூறி பொறுமை விரும்புவான். விம்மிதம் எழுதினான் அர்த்தம். அருந்துயர் பேருந்துள்ளவர் என நீங்க முடியாத துயரத்திலிருந்து நீங்கியவர்களாம் என்ற நிலையில வீரனும் தம்பியும் விடிவு நோக்குவார். விடியலை எதிர்நோக்கி 2 பேரும் இருந்தார்கள். இன்னும் தண்ணீர் கிடைத்த பாடுகள். ஆகையினால வாரணம் விடுத்து அந்த வான நீர் உண்டு வருணாத்திரத்தை விட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஆக்னேயாத்திரத்தால ஒளி உண்டு பண்ணார். இப்ப வருணாத்திரத்தினால நீர் உண்டு பண்ணி அந்த நீரை பருகி முன்னாடியே பண்ணிடலாம். அந்த வாந்த அவசரம் ரொம்ப வேற வழியே இல்லைன்னு அத்திரங்களை பிரயோகப்பட தன் உயிருக்கு ஊர் நேரும் அல்லது பெரிய இடுக்கண் உண்டாகும், பெரிய கட்டம் உண்டாகும், உலகத்துக்கு பெரிய துன்பம் உண்டாகும். இந்த மாதிரியான ரீசன் இருந்தால் தான் அத்திர பிரயோகம் பண்ணலாம், இல்லைன்னா பண்ணக்கூடாது. ஸோ ஐ அட்டெம்ப்டட் ஆல். அதுக்கு முன்னால் பண்ண அது அந்த தர்மத்துக்கு வாட் யூ மென்ஷன் வாஸ் வெரி வேலிட். வான நீருண்டு தாரணி தங்கிய கிரியில் தங்கினார். அங்க ஒரு மலையில போய் தங்கினார்கள். கல்லகல் வெள்ளிடை அப்படின்னா வெளி நல்ல பாறைகள் நிறைந்த மலை வெளியிலே கானகத்துள்ள பல்லவ மலர்கோடு படுத்த பாயலை துளிர்களையும் மலர்களையும் கொய்து எடுத்து வந்து ஒரு படுக்கை அமைத்து ராமனுக்காக இலக்குவன் எல்லையில் துயரனோடு இருந்து சாய்ந்தவன். அந்த அந்த படுக்கையில ராமன் சாய்ந்தான். மெல்லடி இளையவன் வருடன். இப்போது சீதை செஞ்சிருந்த காரியத்துக்கு லக்ஷ்மணன் வந்தாச்சு. அந்த இடத்துக்கு அந்த போஸ்டுக்கு வந்தார். எடுத்துட்டு அவர் காலை பிடிச்சு விட்டு இருந்தார். இவர் அந்த மலர் படுக்கையில அந்த தளிர் படுக்கையில இவர் சாய்ந்தார். மயிலையல் பிறந்த பின் மான நோயினால் அவமானமாகிய வியாதி, அவள் சீதையை பிரிந்த பிறகு அவமானம் ஏற்பட்ட அந்த நோயினால் அயில் வீலன் ஒரு பொருளையும் சாப்பிடல. இப்பதான் தண்ணி குடிச்சார். இதுக்கு முன்னால் தண்ணி கூட குடிக்கல. இத்தனை நேரம் நான் வறண்டு போயிருக்கோம். துயில் விலன் என்பது சொல்லற்பாளர். அவனுக்கு தூக்கம் இல்லை அப்படிங்கிறது சொல்லணுமா? நான் சாஞ்சான்னு சொன்னேன், அடுக்கல படுத்தான் தான் சொன்னேன், தூங்கினான்னு நான் சொல்லலை. நீங்க சொன்னாங்க யாரு வேறுமுத்து பாட்டு இருக்கு, அடுக்க வாங்கினா மெத்த வாங்கி தூக்கம் வாங்கல. அந்த மாதிரி உயிர் நெடித்து ரொம்ப பழசு. உயிர் நெடிது உயிர் பிழை பூசலாடுவான். தன்னுடைய பெருமூச்சுக்கு நடுவுல உயிர், ஒவ்வொரு மூச்சுக்கும் நடுவுல உயிர் போயிட்டு போயிட்டு வந்துருக்கு. மாணவள் படிக்கணுமே. மாணவள் மெய்யரை மறக்கலாமையின் ஆனதோ அன்றனின் அறக்கர் மாயமோ கானகம் முழுவதும் கண்ணின் நோக்குங்கால் சானகி உரு என தோன்றும் தன்மையே.
கருங்குழல் சேயரி கண்ணி கற்பினோர் கருங்கலம் மருங்கு வந்திருப்ப ஆசையால் ஒருங்குறத் தழுவுவன் ஒன்றும் காண்கிலன் மருங்குல் போல் ஆனதோ வடிவும் மெல்லவே. புண்டரிகப் புது மலரின் தேன்பொதி தொண்டையம் சேயொளி துவர்த்த வாயமுது உண்டனன் ஈண்டவள் உழையல் அல்லலாள் கண்டுயில் அன்றியும் கனவுண்டாகுமோ. மண்ணினும் வாயினும் மற்றை மூன்றினும் எண்ணினும் பெரியதோர் இடர் வந்தெய்தினால் பன்னருங்குழல் சனகன் மாமகள் கண்ணினும் நெடியையோ கொடிய கங்குலே. அப்புடை அலங்குமீன் அவரும் ஆர்களி உப்புடை இந்தென்று உதித்த ஒழித்தி வெப்புடை விரிகதிர் வெதுப்ப மெய்யலாம் உப்புளம் குடித்ததோ கொதிக்கும் வானமே. இன்னன இன்னன வன்னி ஈழழி மன்னவர் மன்னவன் மதிமயங்கினான் அன்னது கண்டனன் அல்கினான் என துண்ணிய செங்கதில் செல்வன் தோன்றினான். புரியுதா இதோட? 101 படிச்சிருக்கேன். 101 முடிச்சு. இல்ல அதுல ஒண்ணு நிலப்புறைய இல்ல கவர்ந்தன் படத்துல இல்ல எப்படி வருது? என்னென்ன ஓட முடிச்சிருக்கேன். அதுல ஒரு பாட்டு அதுல 102 போட்டுருக்கேன். அது என்ன நிலம்புறை? அது வந்து கவர்ந்த படலத்துல சேர்த்து. நாம இந்த சீக்வென்ஸ் படி தான் போறோம். இங்க மானவள் மெய் மானவள் மெய் இறை மறக்கலாமையின் மானவள் மெய் இறை மறக்கலாமையின் ஆனதோ அன்றெனின் அரக்கர் மாயமோ காணம் முழுதும் கண்ணின் நோக்குங்கால் ஜானகி உரு என தோன்றும் தன்மை. எந்த பக்கத்துல திரும்பினாலும் ஜானகியினுடைய உருவமாகவே தெரிகிறதாம். இது அவளுடைய உருவத்தை நான் மறக்காத காரணத்தினாலே இந்த மாதிரி தோன்றுகிறதா, அல்லது அரக்கர் செய்கின்ற மாயம் நான் பார்க்குற இடத்துல எல்லாம் அவளை ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதானும் ஏற்படுத்தி எனக்கு துன்பத்தை உண்டாக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறாங்களா? மாணவள் மெய் இறை மறக்கலாமையா கொஞ்சம் கூட மறக்காத காரணத்தினால் இறை கொஞ்சம் துளி கூட மறக்கலாமையும் ஆனதம் அதனால ஆயிற்றா அன்று எனின் அரக்கர் மாயம். இது அரக்கருடைய மாயமா? கானகம் முழுதும் கண்ணின் நோக்குறி எந்த பக்கத்துல திரும்பினாலும் சானகி உரு என தோன்றும் தன்மை சொல்ல வேண்டாம். கருங்குழல் சேகரி கண்ணி கற்பினோர்க்கு அருங்கலம் மறுக்கு வந்து இருப்ப ஆசையால் ஒருங்குற தழுவுவன் ஒன்றும் காண்கிறேன் மருங்குல் போல் ஆனதோ வடிவும் மெல்லவே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால்தான் அவ பக்கத்துல வந்தா அவளை இழுத தழுவினா கையில ஒண்ணு கிடைக்கலையே. பக்கத்துல வந்தா இருக்க தழுவினா கையில ஒண்ணு கிடைக்கல. அவ இடைதான் பொய்யோன்னு நினைச்சா இப்ப உடவு பொய்யோ ஆயிட்டா. மருங்குல் போல் ஆனதோ வடிவும் மெல்லவே இடையை போலவும் உடலும் ஆனதோ. இங்க ஊரு காண்கிலைங்கிறது வந்து ஊருன்னா ஸ்பரிசம். அந்த ஊரு அப்படின்னு அது நெடில் போட்டாக்க தொடை. ஊரு அப்படின்னா பரிசம். கருங்குல் போலானதோ வடிவும் மெல்லவே. அவளுடைய இடையை போலவே அவளுடைய வடிவமும் ஆனதோ பொய்யாகவே ஆகிவிட்டதோ. அருங்கலம் அருங்கு அருங்கலம் மருந்து மருந்து பக்கத்துல வந்தா கற்பினுக்கு அருங்கலம் பக்கத்துல வந்தா ஒருங்குற தழுவான் ஊரு காண்கிறேன் மருங்குல் போல பரிசத்தை நான் உணரவில்லை. பரிசத்தை நான் உணரவில்லை. ஒருங்குற தழுவான் ஊரு காண்கிறேன். தழுவினா பரிசம் தெரியல. தொடு உணர்ச்சி இல்ல அவளுடைய இடையை போலவே உடலும் ஆரம்பம். புண்டரீக புது மலரில் தேன் பொதி புண்டரீக புது மலரின் தேன் பொதி தொண்டையும் சேயொளி துவர்த்த வாய் அமுது உண்டனன் ஈண்டு அவள் உழையல் அல்லாள் கண்துயில் அன்றியும் கனவுண்டாகுமோ. இப்போதுதான் அவளை முத்தப்பட்ட மாதிரி இருந்தது. புண்டரிக புதுமலரின் தாமரையில உண்டாகக்கூடிய தேன் நிறைந்த அந்த குவை இதழில அதன் அமுதத்தை நான் பருகின மாதிரியான உணர்ச்சி உண்டாகிட்டேன் எனக்கு. இது கனவுன்னு சொல்ல முடியாது. கனவுன்னு சொல்றதுக்கு நான் தூங்கலையே, தூங்கினால்தானே கனவு காண முடியும். இது எப்படி அந்த உணர்ச்சி மட்டும் உண்டாயிட்டு எப்படி அது
இந்த இந்த அத்தனை மெய்ப்பாடுகளுக்கும் ராமனுக்கும் போயிடும். இதெல்லாம் கம்பன் காட்டிய கம்பன் கண்ட ராமன் தெய்வராமன். அப்புறம் மண்ணினும் வானினும் அற்றை மூன்றினும் எண்ணினும் பெரியதோர் இடர் வந்து எய்தினால் தன்னுறும் கருங்குழலுக்கு சனகன் மாமகள் கண்ணினும் நெடியதோ கொடிய கங்குலே. மண்ணு, வானம், நீர், நெருப்பு, ஆகாயம் ஆகிய மூன்று மற்ற பூதங்கள் எல்லாத்திலும் எண்ணினும் பெரியதோடு இடர் வந்து எய்தினால் எண்ணத்தை காட்டி மண்ணை விடவும் வானத்தை விடவும் மற்ற மூன்று பூதங்களை விடவும் பெரியதாகிய எண்ணத்தை காட்டிலும் பெரியதாகிய இடர் வந்து எய்தினால் போக மாட்டேங்கிறது. அப்படின்னா ஜானகி கண்ணை விட பெருசா இந்த இருக்கு. சீதையோட கண்ணை விட இந்த இருட்டு பெருசா, இந்த இரவு பொழுது நீண்டதா, அவ கண் பெருசா, இரவு பொழுது. இப்ப டிபேட் தான். தன்னரும் கருங்குழல் சனகன் மாமகள் கண்ணினும் நெடியதோ கொடிய கங்குல். கொடுமையான இந்த இரவு பொழுதானது அவளுடைய கண்ணை விட பெரிதானதா? இப்போ இடர் வந்தா அங்க ஒரு ஈஃப் கிளாஸ் வச்சிருக்கேன், எப்பவும் கிடையாது. அதுக்கு வந்து ரிவர்ஸ் நாம நினைச்சோம். இடர் இல்லாத போது வந்து ஹீரோ வந்து ஷார்ட்டா முடிச்சாங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம். அப்புடை அலங்கு மீன் அமரும் ஆர்கலி உப்புடை இந்து என உதித்த ஊழித்தி எப்புடை விரிகுதிர் வெதுப்ப நெய்யலாம் கொப்புளம் பொடித்ததோ கொதிக்கும் வானம். கொப்புளம் கண்ட குளிர்வானம் அப்படின்ட்டு அழகன்பால ஒரு பாட்டு. கொப்புளம் கண்ட குளிர்வானம் நட்சத்திரத்தை பார்த்து நட்சத்திரம் கொப்புளம் கண்ட குளிர்வானம். குளிர்வானம் கொப்புளம் கொப்புளம் கண்ட குளிர்வானன்ட்டு நலவன் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அது இங்க இருக்கு. அப்புடை அலங்கலும் அலங்கு மீன் அமரும் ஆர்கலி உப்புடை இந்து என்று உதித்த ஊழித்தி. கடல்ல தான் ஊழித்தி இருக்கும். அந்த வடமுகாரி மீன்கிறது கடல்ல தான் இருக்கும். இந்த ஆகாயத்திலையும் இருக்கு. எப்படின்னா அந்த மீன் வந்து இந்த நட்சத்திரம், உப்புடை இந்து அந்த உப்பு கடல் தான் அந்த இருட்டு கடல். இந்துனா நிலா. அந்த இடத்த உப்புடைனாக்க உப்பு கடல் தான் அந்த இருட்டு கடல். அங்கு இந்து என்று உதித்த ஊழித்தி சந்திரனாக உதித்து இருக்கின்ற வடமுகாகினி வெப்புடை விரிகதிர் விரிப்ப அதனுடைய வெப்பம் தாங்காம அங்கம் வெந்து போயிட்டு இருக்கான். அங்கம் வெந்து போய் உடம்பெல்லாம் கொப்பளம் ஆச்சான். அதான் கொப்பளம் படித்ததோ கொதிக்கும் வானம். வானத்திலெல்லாம் உடம்பெல்லாம் வானத்தினுடைய உடம்பு பூரா மேனியங்களும் கொப்பளம் கிளம்பி போச்சு. கற்பனை இது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். கம்மையில் பொடித்தன புல் அப்படின்ற மாதிரி அப்படின்னு இரவு பொழுது பண்ணிருக்கான். சூரியோதனம் இன்னன பண்ணி ஈடு அழி மன்னவன் மதிமயங்கினான். இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு பண்ணி சொல்லிக்கொண்டு ஈடு அழி மன்னவன் தன்னுடைய வலிமையை அழிப்பவனாகிய மன்னவன் சக்கரவர்த்தி திருமகனாகிய ராமன் மதிமயங்கினான். தன்னுடைய உள்ளம் கலங்கினான் அல்லது அறிவு சோர்ந்தான். அன்னது கண்டு அல்கினான் என அன்னது கண்டு ஐயோ அதை பார்த்து ஐயோ நம்ம பிள்ளைக்கு மன வருத்தம் ஜாஸ்தியா போச்சுரா அப்படின்னு சொல்லி சூரியன் அவனுக்குள்ள தானே. சூரியன் என்ன பண்ணா துண்ணிய செங்கதிர் செல்வன் தோன்றினான். பிள்ளைக்கு ரொம்ப வருத்தம் ஜாஸ்தியா போயிடுச்சு, நம்ம குழந்தைக்கு வருத்தம் ஜாஸ்தியா போச்சு அப்படின்னு ரகுகுலத்துல ரகு கிளம்பினான். சூரியன்
சூரிய உதயமாயிற்று. இதோட அயோமிகி படலம் முடிகிறது. இன்னொரு 5 நிமிஷம் இருக்கே படத்தில் படிக்கலாமா? ஊக்கம் அதிகமாக இருக்குது, சந்தோஷமா இருக்கு. யார் படிக்கணும்? நீங்க தான் படிக்கணும். நிலம்புரை இலதென நிமிர்ந்த கற்பினால் நலம்புரை கூர்தரு மயிலை நாடியே அலம்புரு பறவையும் அழுபவாம் என புலம்புரு வெடியலில் கடிது போயினார். ஐயைந்து அடுத்த யோசனையின் இரட்டி அடவி புடைபடுத்த வையந்திரிந்தார் கதிரவனும் வானின் நாப்பன் வந்துற்றான் எய்யும் சிலைக்கை இருவரும் சென்று இருந்தே நீட்டி எவ்வுயிரும் கையின் வளைத்து வயிற்றடங்கும் கவந்தன் வனத்தின் கண்ணுற்றார். எருப்பினம் கடையுற யானையே முதல் உருப்புடை உயிரெல்லாம் உழைந்து சாய்ந்தன வெறிப்பரு நோக்கின வெறுவுகின்றன பறிப்பரு வலையிடை பட்டபான்மைய மரபுளி நிறுத்திலன் புறக்கும் மாண்பிலன் உரநிலன் ஒருவன் நாட்டு உயிர்கள் போல்வன வெறுவ சிந்துவ குவிவ விம்மலோடு இரிவன மயங்குவ இயல்பு நோக்கினார். மால்வரை உருண்டன வருவ மாமரம் கால்பறிந்திடுவன காண ஆறுகள் ஆறுகள் படிக்குமா? யாறுகள் காண யாறுகள். ஆனா அர்த்தம் ஆறு யாரு மேலுள்ள திசையோடு வெளிகரப்பன சூழ்முதிர் மேகங்கள் சுருண்டு வீழ்வன. கவர்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, கபந்த வரத்துக்கு வந்திருக்காங்க. அது வடமொழியில கபந்தம் அப்படிங்கிறது பேரு, தமிழ்ல கவந்தம் அப்படிங்கிற வகரம் வந்திருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது தலை இல்லாது. இது என்னன்னாக்க இவன் தனு அப்படிங்கிற கந்தர்வன் சாபத்தினால இந்த வடிவம் தாங்கி அதுக்கு ஒரு காரணம்லாம் வரும். இந்த கதையெல்லாம் வரும்போது பார்த்தோம். எப்படின்னு சொன்னா இந்த வடிவம் பிரேயிங் மேண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? பிரேயிங் மேண்டிஸ்னு ஒரு பூச்சி சொல்லுவாங்க, இலைக்காலி கும்பிடு பூச்சி. இப்படி கை காத்துல தடங்கிட்டே இருக்கும் கைய. அதுக்கு தலையெல்லாம் உண்டான காத்துல போய் கைய இது பண்ணிட்டே இருக்கும். கையில என்ன பூச்சி படுறதோ அதை சாப்பிடும். இலைக்காலி கும்பிடு பூச்சி அப்படின்னா பிரேயிங் மேண்டிஸ்ன்னு சொல்றது. அத அந்த பூச்சி மாதிரி தலையில்லாத ஒரு உருவம், மார்புல மூக்கு, வயிற்றுல மார்புல மூக்கும் கண்ணும். ஒரு கண்ணு அப்படிங்கிறது பால்மிகம், இது கண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கண்ணு தான் வருது. வயிற்றுல வாய், வயிற்றுல பல்லு அப்படிப்பாங்க. இது வயிற்றுல வாய், வயிற்றுல பல்லு எல்லாம் உண்டு. போற பல்லே உண்டு, நாக்கு உண்டு, எல்லாம் உண்டு. எல்லாம் வயிற்றுல வாரி வாரி வயிற்றுல போட்டுட்டே இருக்கணும். கபந்தம் வாரி வாரி. அது கபந்தம் அப்படிங்கிறது தலை இல்லாதது அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு உருவம். அது என்ன, கிட்டத்தட்ட ஒரு 20 காவலம் நீண்டு கிடக்கு, 2 பக்கத்துலயும் கை. அது என்ன பண்றதுன்னா எல்லாத்தையும் வாரி வாரி வயிற்றுல போட்டு இந்த இதுல மாட்டிக்கிறான். இந்த கபந்தம் கிட்ட தான் மாட்டிக்கிறான். இந்த கபந்தம் தான் வழி சொல்றான். இங்கேருந்து தான் இவங்களுக்கு வழி பிறகு சுக்ரீவனை போய் சேருதா அப்படிங்கிறதெல்லாம் இதுதான் பார்க்கலாம். இப்போ கபந்தனுடைய எதுக்கு வரும், அதாவது இந்த நம்ம வாங்கிக்க வேண்டிய பின்னணி இந்த கபந்த வனத்தில் இருக்கிறது. கபந்தங்கிற ஒரு சாபத்தினால இந்த உருவை அடைந்த கந்தர்வன். இது ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது அசுரன் சொல்லும். அதான் அரக்கனுக்கும் அசுரனுக்கும், சுரன் இல்லாத அசுரன், ராட்சச குலத்தில் அரக்கன். பிறவியினால வந்தது, சாபத்தினால வந்ததுன்னு சொல்லுவாங்க. இதுதான் முதல் துதி இல்லையா? விராத துதியில ஆரம்பிச்சு கவந்தம் துதியில முடியுது. ஆரண்ய காண்டம் சிமெட்ரிக்கா இருக்கு. விராதன் முதல்ல கவந்தன் கடைசியில. இல்ல இன்னொரு பாடல இருக்கு, சபரி மோட்சம். அது என்ன சின்னது. நிலம் பொறை இலது என நிமிர்ந்த கற்பினான். பூமிக்கே பொறுமை போராதுன்னு சொல்ற அளவுக்கு பூமியிலும் பொறுமை அதிகமாக, க்ஷமை அதிகமாக இருக்கக்கூடிய, கமை அதிகமாக இருக்கக்கூடிய நிமிர்ந்த கற்பினான் சீதை நலம் பொறை கூர்தரு மயிலை நாடியே. அப்படிப்பட்ட சீதையை தேடிக்கொண்டு அலம்புரு பறவையும் அழுவ அழுவ, அலம்புரு பறவையும் அழுவ,
திரிகின்ற பறவைகளும், பறந்து கொண்டிருக்கின்ற பறவைகளும், இங்கும் அங்கும் திரிந்து கொண்டிருக்கின்ற பறவைகளும் அழுகின்றன. அழுவாம் என புலம்புறு விடியலில் கடிது போயினார் என்று பறவைகளுடைய இனிமையான குரலாக கேட்கல. இப்ப எல்லாம் சோகமாக கேட்கறது. எல்லா பறவைகளும் சீதையை காணோம் அப்படின்னு சொல்லி அழுது கொண்டிருக்கின்றன. 5 அடுத்த யோசனையின் இரட்டி 5 5 25 அதன் இரட்டி 50. 5 இரட்டி யோசனையின் இரட்டி 5 அடுத்த யோசனையின் இரட்டி அடவி குடைப்படுத்த வையம் திரிந்தார் கதிரவனும் வானின் நாப்பன் வந்துட்டான். காட்டுக்கு நடுவில் 50 காவலம் உள்ள வந்தாங்க. 50 காலம் உள்ள வந்தாங்க. அந்த தமிழ் யூனிவர்சிட்டி பதிப்புல இதுக்கு வந்து காலத்துக்கெல்லாம் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஜென்ரலாகவே இருக்குங்க, நான் பார்க்குறேன், நீங்கள் பாருங்க. இது வந்து 2.5 மைல் இத்தனை யோசனை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. 25 50 காலம் நடந்து உள்ள வந்தாங்க. காலம் அப்படிங்கிறது வந்து 26.8 கிலோமீட்டர். ஒரு காலம் இல்லை, 4 காலம். ஒரு யோசனை, ஒரு யோசனைங்கிறது ஒரு காலம்ங்கிறது 6.7 கிலோமீட்டர். ஒரு 4 காலம் ஒரு யோசனை, 4 காலம் ஒரு யோசனை. ஒரு காலம் வந்து 6.7 கிலோமீட்டர். அதே மாதிரி எல்லாம் விரற்கிடையில் ஆரம்பிச்சு இது சொல்றாங்க ஃபுல்லாக இந்த டெஃபினேஷன் பிரகாரம் இது 7 கிலோமீட்டர். அதாவது கிட்டத்தட்ட யோசனைங்கிறது 27 கிலோமீட்டர். ஸோ 50 யோசனைங்கிறது 27 கிலோமீட்டர். 50 யோசனை போயிருக்காங்க. அப்போ 1350 கிலோமீட்டர். ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நடந்து போயிடலாம். என்ன இல்ல ஏன்னா அவங்க தூரம் வராங்க, சவுத்துல வந்துடுறாங்க. இங்க வந்து பஞ்சவடியில இருந்து கிஷ்கிந்தா அவ்வளவு தூரம் இல்லையே. சபரிக்கு வந்து சபரியில பம்பைக்கு பார்த்து பம்பையில தங்கி அங்கேருந்து தானே திரும்புறாங்க. திரும்பி இங்க வராங்க, கிஷ்கிந்தாக்கு வராங்க. போயிட்டு அவ கேரளா வரைக்கும் போயிட்டு தான் திரும்ப வந்துருக்காங்க. ஓ அப்படியே. சபரி இருக்கு, பம்பை இருக்கு. கேரளா வரைக்கும் வந்திருக்காங்க. அந்த இடத்துல தான் சபரிமலையில வந்து ஒரு மரம் ஒன்று இருக்கு, ஆலமரம் ஒன்று இருக்கு. அதை அந்த மரத்தை மேல கல் எடுத்து அடிச்சுட்டு தான் போறவங்கெல்லாம் அது சூப்பனாக ஒளிஞ்சிருந்த மரம் இன்னும் சம்பிரதாயம். சரி, நீங்க ஒரு அடவி புடைப்படுத்த வையம் திரிந்தான் கதிரவனும் வானின் நாப்பன் வந்தான். காட்டுல 50 கால தூரம் உள்ள வந்தாங்க. எவ்வளவு பெரிய காடா இருக்கும். என்னன்னா வரிசையா அவ்வளவு நீள மயில காடு. இவர் வந்து உள்ள நாட்டுக்குள்ளே வரல. எய்யும் சிலைக்கை இருவரும் சென்று இருந்தே நீட்டி எவ்வுயிரும் கையின் வளைத்து வயிற்றுள் அடக்கும் கவந்தன் வனத்தின் கண்முற்றார். 2 பேரும் கையில வில்லையும் அம்பையும் தூக்கிய ராமலக்குவர்கள் இருவரும் சென்று இருந்து நீட்டி எவ்வுயிரும் ஒரே இடத்துல இருந்தபடி 2 கையாலையும் நீட்டி எல்லா உயிர்களையும் வாரி வயிற்றுக்குள்ளே போட்டுக் கொள்கின்றவனாகிய கபந்தன் இருக்கின்ற வனத்துக்கு வந்து கபந்த வனத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். சிலைக்கைங்கிறது வில்லுடைய கையா? ஓ, சிலைக்கை இருவரும். சிலைக்கை இருவர். இவனோட கைதானு. இவன் கையில ஏது சிலை? அவன் கையில ஒண்ணும் இல்லை. மாட்டினால் உயிரில்லை, அவ்வளவுதான். எருப்பினம் கடைவர் யானையே முதல். எருப்பினம் ஈராக யானை முதலாக எறும்பு வரையிலாக உருப்புடை உயிரெல்லாம் உலைந்து சாய்ந்தன. வெறிப்பு நோக்கின வெறுவுகின்றன பறிப்பரு வலையிடை பட்டபான்மை. அவன் பக்கத்துல அவனுடைய சூழல்ல இருக்கக்கூடிய அவனுடைய எல்லைக்குள்ள ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் எதுல இருந்து எது வரைக்கும், யானையில இருந்து எறும்பு வரைக்கும் எல்லாமே உறுப்பு உடை உயிரெல்லாம் உடம்புன்னு ஒன்று படைச்சிருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் உலைந்து சாய்ந்தன.
பரிதவித்து சாய்ந்து கொண்டிருந்தன, வெறிப்புறு நோக்கின. அத இவர் வந்து கையில அப்படி வாடுறார், 2 கையாலையும் வாரிட்டு இருக்கான் கபந்தன். அப்படி வாரிட்டு இருக்கும்போது அதில் அகப்பட்டதெல்லாம் எந்த வாரையில அகப்பட்டோம் தெரியல, உத்து உத்து பார்க்கறது எல்லாம். ஏன்னா முகம் தெரியல, முகம் எங்க இருக்குன்னு தெரியல, 2 கை மட்டும் நகர்ந்து கொண்டிருக்கு. பறிப்பது வலையிடை பட்ட பான்மைய, பறிக்க முடியாத வலையை வந்து தரையில அடிச்சுட்டு போயிடுவான், அதுல மாட்டிக்கும், அதை பறிச்சு எடுத்துடலாம். இந்த வலையை பறிச்சு எடுக்க முடியாது. பறிப்பது வலையிடை பட்ட பான்மைய, மரமொழி நிறுத்திலன் புறக்கும் ஆண்கிலன் உரநிலன் ஒருவன் நாட்டு உயிர்கள் போல்வன. மன்னன் வந்து மரபு வழிமுறைப்படி குலமுறைப்படி ஆட்சி நடத்தி மக்களை காக்கின்ற மாண்பில்லாதவனாகிய, வலிமையற்றவனாகிய, திறமையற்றவனாகிய, உரன் இல்லாதவனாகிய நாட்டிலே வாழ்கின்ற உயிர்கள் எப்படி கட்டப்படுமோ அப்படி கட்டப்பட்டன. வெறுவு வெறுவ சிந்துவ, வெறுவ அஞ்சுவன, சிந்துவ ஓடின, குவிவ ஒரே இடத்துல குவியும், விமலோடு இறிவன, கதறிக்கொண்டு ஓடுவன. மறுபடியும் இது இந்த ஆக்ஷன் சொல்ல பாருங்க. அஞ்சும், சிதறி ஓடும், ஒரு இடத்துல கூடும், மறுபடியும் விம்பிக் கொண்டு ஓடும், மயங்குவ, இந்த மயக்கம், இயல்பு நோக்கினார். இப்படியே நடந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே வருகிறார்கள். மால் வரை உண்டன, பெரிய மலைகள் எல்லாம் உண்டு கொண்டிருக்கின்றன. வருவ மாமரம் கால் பறிந்திடுவன, பெரிய இருக்கக்கூடிய பெரிய மரங்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்பட்டு எடுக்கப்படுகின்றன. காளையாறுகள் மேல் உள்ள திசையோடு வெளிகரப்பின. ஆறுகள்லாம் என்ன ஆறுதுன்னு சொன்னா ஒரு செகண்ட்ல வறண்ட நிலமாயிடும், வெளிக்கரப்பன. அதுதான் ரொம்ப மேலுள்ள திசையோடு வெளிக்கரப்பன. தண்ணி இருந்தது, தண்ணியோட ஒரு விளிம்பு இருந்தது, அதுக்கு மேல திசை இருந்தது. திடீர் அந்த திசையோடு திசையாக ஆறுகள் செல்லும், அங்க திசையே நிறையவும் ஆறுகள் இல்லாம போகும். இதான் பிக்சர். மேலுள்ள திசையோடு வெளிக்கரப்பன, வெளியிலே கறந்து விடுகின்றன, மறைந்து விடுகின்றன, வெட்ட வெளியிலே மறந்து போகின்றன. சூழ் முதிர் மேகங்கள் சுருண்டு விழுகின்றன, திரண்ட மேகங்கள், கருக்கொண்ட மேகங்கள் எல்லாம் தரையில சோர்ந்து விழும்படியாக தடால் தடம் விழுந்துக்கு காரணம் புரியல. மேகத்தெல்லாம் அழைச்சு சாப்பிடறாங்க, எல்லாம் கையில காட்டு ஏற்படுது போல. இல்ல என்ன பண்றேன்னா இருக்கிறதெல்லாம் அப்படியே வாரி வாரி எடுத்து வாய்க்குல போட்டே இருக்கான். அவன் காரணத்தை சொல்ல போறான் பின்னாடி, நான் ஏன் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்ல போறேன். இங்க வந்து இந்த மேல் உள்ள திசையோட வெளிக்கற்பனைக்கு இவர் கொடுத்திருக்கிற விளக்கம் கொஞ்சம் இதுவா இருக்கு. அதாவது மேலிடத்தையும் மற்ற திசைகளையும் வெற்றிடம் இல்லாமல் மறைப்பன. அதாவது என்ன சொல்ற, பெருகி வந்து முழுக்க மறைச்சிடுது அப்படிங்கிற திசை கரப்பு திசையிலே கடந்து விட்டன அப்படிங்கிற பொருள் வரும். இவர் வந்து திசையிலே இடமே இல்லாமல் மறைக்கின்றன, அதாவது இயற்கை முரண்படுது அப்படிங்கிற. அதனாலதான் அந்த மேகத்தையும் சொல்றேன், மேகத்தை அவன் எடுத்து சாப்பிடுறான்னு. எடுத்து கூட சுருண்டு விழுறதுன்னு நான் சொல்றேன். நிறுத்திக் கொள்ளும். அதை நாளை இதை அவர்கள் சொல்றோம்.